உண்மையிலே நல்லா இருக்கு படம். நீங்க பார்த்துட்டு வந்து கூட இந்த ரிவ்யூ போடுங்க. நெக்ஸ்ட் ஷோ புக் பண்ணிட்டு இந்த ரிவ்யூ நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையிலே நல்லா இருக்கு. துப்பாக்கி கொடுத்ததுக்கு ஒர்க் ஆயிருக்கு. இதுமாரி AK-47 தான் டைரக்டா. எஸ்கே உண்மையிலே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. சாங்ஸில் டான்ஸ்லாம் அந்த மாதிரி ரொமான்டிக் எப்பயுமே சொல்ல வேணாம், காமெடி சொல்ல வேணாம், ஹியூமர் சொல்ல வேணாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளாஸ்ட் உண்மையிலே விது ஜம்மா லெவலுக்கு கொடுத்துருக்காரு. அவர் பயணமாக எப்படி பண்ணாரு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். சத்தியமாக பிளாஸ்ட் உண்மையிலே. அப்படிலாம் இல்லை, யாரும் எஸ்கேவே சொல்லிட்டாரு ஆடியோ லான்ச்சில். அது சும்மா எவனா பொருளே கலப்புறோம் கலப்பிட்டு தான் இருப்பான், எதனா ஒரு நெகட்டிவிட்டி கலப்பணுன்ட்டு. அவர் எஸ்கே தான், விஜய் தான், ஏகே தான், அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இதை பார்த்தல எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு, அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஏரம் கம்பேக் உண்மையிலே. அணி உண்மையிலே நல்லா பிஜிஎம்லாம் பிளாஸ்ட் கொளுத்தி விட்டாப்புல. ஓகே, தேங்க்யூ. லவ் சீன்ஸ்லாம் செம்மையாச்சு. அந்த பொண்ணுக்காண்டி ஹீரோ வந்து எந்த எக்ஸ்ட்ரீமானோ போகிறது, இட் வாஸ் குட். அந்த சென்ஸ் டக்குன்னு யோசிச்சு நெக்ஸ்ட் பிளான் பண்ணி எப்படி ஹீரோயினை காப்பாற்றணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் செம்மையா. கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. வில்லன் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, ஹீரோ பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டார். நான் ஏன் எஸ்கேடா அப்படின்னு சொன்ன மாதிரி ஆடியோ எல்லாமே எல்லாம் சூப்பர். பிஜிஎம் எல்லாமே செம்ம டான்ஸ். என் தலைவனோட டான்ஸ் வேற லெவல். ஆனா எடுத்தனையும் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. போனனையுமே ஃபர்ஸ்ட் அந்த சாங்கை வச்சு தான் மூவி ஆரம்பிச்சது. சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி நடிச்சா ஓகே, பட் எங்களுக்கு ரெமோ மாதிரி இருக்கிற எஸ்கேவும் அப்பப்போ வேணும். கொஞ்சம் காமெடி இருக்கணும், எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் நல்லா இருக்கும். ஃபுல் ஆக்ஷனும். படம் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து சிவானா கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவோமோ அது இருக்கும். ஸோ ஒரு ஃபேன் தான், பட் இருந்தாலும் ஒரு மூவி பஃபாகவுமே எனக்கு பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேவா, மெசேஜ் அப்படிங்கும் போது இப்போ ஒவ்வொரு படத்துக்குமே வந்து மெசேஜ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்காம படம் எப்படி இருக்கு, ஒரு டெக்னிக்கலாக எப்படி இருக்கு, டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும், அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருக்கு அப்படிங்கிறது. எக்ஸ்பீரியன்ஸாக பர்ஃபெக்டாக இருக்கு. அண்ட் வந்து ஒவ்வொரு எமோஷன்ஸும் கலந்து, லவ்வும் கலந்து எல்லாமே சேர்ந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கு. எஸ்கே ஆக்டிங் கிக்கணுமா, அவர் தான் ஒவ்வொரு தடவை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இதுலேயுமே வந்து சர்ப்ரைஸாக இருக்கு. என்னன்னா இன்னசென்ஸ், அவரோட இன்னசென்ஸ் ஒன்று நம்மளுக்கு பிடிக்கும், அவருடைய சாக்லேட் பாய் ரோல் ஒன்று பிடிக்கும், அண்ட் ரக்கட் பிடிக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு காம்பினேஷனாக கரெக்டாக வந்து ஒரு மாதிரி மர்ஜ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. துப்பாக்கி சாயலா நீங்கள் படம் பார்க்கல தானே, நீங்கள் போய் படம் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்லா இருக்கு. ஸோ ஃபேமிலியை வந்து பர்ஃபெக்டாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. படம் எப்படி சொல்லலாம்னா, ஒரு தளபதி படம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி சொல்லலாம். அமரன் 2, துப்பாக்கி 2 அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். படம் வேற லெவலில் இருக்கு. ஏஆர் முருகதாஸ் வந்து பயங்கரமாக செதுக்கி எடுத்திருக்காரு. சூப்பர். அனிருத் மியூசிக் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். தங்கப்பூவை பாட்டெலாம் செமையா இருந்துச்சு. சலபுலா ஆல்ரெடி ஹிட்டு, தங்கப்பூவை சாங் வேற லெவலில் இருந்துச்சு. ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வேற லெவல், பயங்கரம். ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பர். எஸ்கேக்காக நான் ஒரு சாங் ரெடி பண்ணியிருக்கேன், அதை அப்படியே பாடிடுறேன். எஸ்கே அண்ணன் ஃபேனு, நான் போட போறேன் டியூன்னு. எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு. டான்னு அண்ணன் வேற மாதிரி டான்னு. எங்க அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு. ஆடுவாரு சீனா, பாடுவாரு தேனா. எங்க இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி. ஏஆர் முருகதாசு கொட்ட போது காசு. அனிருத்து பாட்டு எப்போவுமே ட்ரீட்டு. தேங்க்யூ.